அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பெற்றோர்களின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் பெற்றோரிடம் நன்றியுடன் நடந்து அவர்களை அன்புடன் பார்த்து கொள்வாராயின் அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நான் நல்லுறவு கொண்டாட மிகவும் உரிமையுடையவர் யார் என்று கேட்காங்க. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதுக்கு தாய் என்று சொல்றாங்க. இரண்டாவது முறையும் கேட்கிறாங்க. இரண்டாவது முறையும் ரசூலுல்லாஹ் சொல்றாரு தாய். மூன்றாவது முறையும் கேட்காங்க. மூன்றாவது முறையும் ரசூலுல்லாஹ் தாயை கூறிவிட்டு நான்காவது முறைதான் தந்தையை கூறுறாங்க. இதிலிருந்து தாயின் மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, தாயின் மகத்துவத்தை விளக்குற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நாங்க இப்ப பார்ப்போம். ஒரு நாள் இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கௌபாவை தவாப் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு மனிதர் வராரு, முதுகுல பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டியை சுமந்து கொண்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, கௌபாவை தவாப் செய்யறாரு. இப்ப இதை பார்த்த இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அந்த மனிதர் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் நீங்க ஒழுங்கற்ற முறையில தவாப் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அதுக்கு அந்த மனிதர் கூறுறாரு, என்னன்னு சொன்னா, பெரியவரே, நான் ஒழுங்கற்ற முறையில தவாப் செய்யல. இந்த பெட்டியில என் வயது முதிர்ந்த தாய் இருக்காங்க, அவங்களால நடக்க முடியாது. அதால அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவங்கள தூக்கி கொண்டு நான் தவாப் செஞ்சா அவங்களுக்கு நான் பணிவிட செஞ்ச நன்மை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, நீங்க கிழக்கிலிருந்து மேற்கு வரை தாயை முதுகுல சுமந்து கொண்டு 70 முறை தாய்க்கு பணிவிட செஞ்சு கொண்டு நீங்க தெரிஞ்சாலும், நீங்க தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நீங்க புரளுவீங்க தானே, அந்த புரண்ட போது ஏற்பட்ட வலிக்கு கூட நீங்க இந்த பணிவிட நிகராகாது என்று கூறுறாங்க. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், எவரது பெற்றோர்கள் ஒருவரை பொருந்திக் கொள்கிறாரோ அவர்களை நானும் பொருந்திக் கொள்வேன். எனவே தாய் தந்தையார்களுக்கு சேவை செய்து நன்றியுடன் நடந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லையற்ற நன்மைகள் கிடைக்கும். நாம் இன்று எதுவாக இருந்தாலும் அதன் பின்னால் நம் பெற்றோர்களின் துயரமும் தியாகமும் உள்ளது. தாயின் கண்ணீர் நம் வெற்றியின் விதை, தந்தையின் வியர்வை நம் வாழ்வின் அடித்தளம். அவர்களின் கைப்பிடியில் நம்முடைய சிறு காலங்கள் கழிந்தன, அவர்களின் துவாவில் நம்முடைய எதிர்காலம் உள்ளது. எனவே பெற்றோர்களை மகிழ்விப்பதன் மூலம் சுவர்க்கத்தின் கதவுகளை திறப்பது போன்றது. அவர்களை நீங்கள் வருந்தச் செய்வது நீங்கள் உங்கள் கைகளாலே உங்கள் சுவர்க்கத்து கதவுகளை மூடிக்கொள்வது போன்றதாகும். அல்லாஹ்வை மகிழ்விப்பதற்கு முதல் உங்களது பெற்றோர்களை மகிழ்வித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு நம் பெற்றோர்களை மகிழ்விக்கவும் அவர்களுக்காக துஆ செய்யவும் அவர்களின் திருப்தியின் மூலம் சொர்க்கத்தை அடையவும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.